காசு இருந்தா யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாமா? நான் கேட்கலங்க. ஒரு குழந்தையோட அம்மா கேட்குறாங்க. யார்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, நீட் எக்ஸாம் இனிஷியேட் பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டயும், நீட்டை கண்டக்ட் பண்ற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி டிபார்ட்மெண்ட் கிட்டயும், யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் கிட்டயும் இந்த கொஸ்டின்ஸ் அவங்க வைக்கிறாங்க. மணி தான் விளையாடுதா? இல்லைன்னா மனுஷனோட ஃபீலிங்ஸ் உங்களுக்கு யாருக்கும் புரியலையா? நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். 5 நிமிஷம் லேட்ன்றது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எங்களுக்கு இவ்வளவு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா நீட் இதுக்கு முன்னாடி குழந்தைங்க நல்லா எழுதிருக்காங்க. அது என்னோட டாட்டர் சூப்பரா எழுதிருக்கா. இந்த நீட் எக்ஸாம் ரொம்ப ஈஸியா இருந்ததா? நல்லா, ஏன்னா போன வாட்டி இருக்கும்போது ரொம்ப டஃபா இருந்தது நீட், இந்த வாட்டி ஈஸியா எழுதிருக்காங்க. இப்போ அது ஏதோ லீக் ஆயிடுச்சுன்னுட்டு திருப்பி எழுத வைக்கிறாங்க. இப்போ எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டீங்க, ஓகே, உங்களுக்கு யார் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணா பனிஷ்மெண்ட் தரீங்க, பேரண்ட் தப்பு பண்ணா பனிஷ்மெண்ட் தரீங்க. இப்ப தப்பு பண்ணிருக்கிறது ஒரு கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் தப்பு பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட் யாரும் தரலையா? அனிதா யாருன்னு நமக்கு தெரியும். அவங்க 12th எடுத்த மார்க் 1176. அவங்களோட மெடிக்கல் கட் ஆஃப் 196.76. இவ்வளவு மார்க் எடுத்தவங்களால ஏன் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல? ஏன்னா போதுமான ப்ரிப்பரேஷன் டைம் தரல. சிலபஸ் கிளியர் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு போதுமான கோச்சிங் அவங்களுக்கு தரல. இங்க இருக்கிற கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாமே பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸா தான் இருக்குது. ஏன் இன்னும் கவர்மெண்ட் நீட் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்குன்னு அவங்க ஒரு தனியா ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கல? ஏன் ஆரம்பிக்கல அப்படின்னா, அவங்களோட பனியா கும்பல் எப்படி முன்னேறுவாங்க? பல லட்சம் கட்டி தான் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல பசங்க சேர்றாங்க. இப்போ வரைக்கும் அந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கூட இந்த கவர்மெண்ட் ரிவைஸ் பண்ணவே இல்லை. பல லட்சம் இருந்தா மட்டும்தான் ஒரு ஸ்டூடெண்டால நீட் கிளியர் பண்ண முடியும். அப்படின்னா இது என்ன எக்ஸாம்? சனாதானத்தோட மாடர்ன் ஃபில்ட்ரேஷன் தான் இந்த நீட் எக்ஸாம். சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிற பசங்களும் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல கோச்சிங்க்கு சேர்ற பசங்க மட்டும்தான் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும். அப்படின்னா மற்ற பசங்கள்லாம், நம்ம பசங்கள்லாம் அப்ப என்ன சொன்னாங்க? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்க பாருங்கன்னு சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட படிப்பை நீங்க படிங்கன்னு சொல்றாங்க. ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அது சனாதன மீனிங் தான். பி த லீடர் மூவ்மெண்ட் அண்ணாமலை என்ன சொல்றாரு? உயிரே போனாலும் நீட் ரத்து செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க. எங்களுடைய உயிரே போனாலும் நீட்டை எடுக்க மாட்டோம், உயிரே போனாலும் நீட் எடுக்க மாட்டோம். 69க்கு மேற்பட்ட குழந்தைங்க அப்பா அம்மா இந்த நீட் எக்ஸாம்னால இறந்து போயிருக்காங்க. உயிரே போனாலும் நீட் எக்ஸாம் ரத்து செய்ய மாட்டேன்னு சொல்லி இந்த அண்ணாமலை சொல்றாரு. அவர் உயிர் போகாது, ஆனா நம்ம உயிர் தான் இங்க போயிட்டு இருக்கு. ஒரே நாடு, ஒரே இந்தியா, ஒரே எக்ஸாம், இந்த மாதிரி பல கொடுமையை செஞ்சிட்டு இருக்காங்க. எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணது யார் தப்பு? இவங்க தப்பா, நம்ம தப்பா? இப்ப வரைக்கும் என்டிஏவோட பப்ளிக் சைட்ல ஒரு அப்பாலஜிஸோ இல்ல சாரியோ அவங்க கேட்கல. பசங்க எக்ஸாம் எழுத போறதுக்கு அவங்க எவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறாங்க. நீ ஷால் போட்டிருக்க கூடாது, நீ பொட்டு வச்சிருக்க கூடாது, ஃபுல் ஸ்லீவ் போடணும், செப்பல் ஹார்டா போடக்கூடாது, நீ லேட்டா வந்தா உன்னை எக்ஸாம்குள்ள அலோவ் பண்ண மாட்டோம். இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்க இவங்க குறைஞ்சபட்சம் இந்த 22 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு அப்பாலஜிஸ்ட் நோட்டு கூட அந்த வெப்சைட்ல இல்லைங்க. இவ்வளவு தப்பு பண்ற இவங்களுக்கு இந்த அம்மா கேட்கிற மாதிரி தண்டனை இல்லையா? யார் தண்டனை தரப்போறா?